தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஹிந்து விரோத தீய அரசு, நான் கேட்கிறேன், ஹிந்துக்களுக்காக அழக்கூட கூடாதா? இது என்ன ஒரு தீய எண்ணம்? ஸ்டாலினோட ஹிந்து விரோத அரசு வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்படாமல் தமிழகத்தில் ஹிந்துக்கள் சம உரிமையோடும் கௌரவத்தோடும் வாழ முடியாதுங்கிறத இந்த சம்பவம் நமக்கு நிரூபிக்குது. ஆகவே இதுக்கு என்ன ஒரே வழி? 26 தான். 26 தேர்தல்ல இந்த தீய ஹிந்து விரோத அரசாங்கம் வராமல் ஒரு ஹிந்துவும் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க பாருங்க, பாலஸ்தீனத்துக்கு இங்க இருந்து குரல் கொடுக்கறாங்க, ஆனால் ஹிந்துக்கள் அனாதை. இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை பொறுத்தவரை இது அப்பட்டமான ஹிந்து விரோத அரசு. அதோட மட்டுமில்ல, நேற்றைக்கு நடந்திருக்கிற சம்பவம் என்ன? தூத்துக்குடி மாவட்டத்துல சங்கர ராமேஸ்வரர் கோவிலுடைய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவருக்கு சொற்ப வாடகையில இடம் கொடுத்திருக்காங்க. பெரிய காம்ப்ளெக்ஸ், 100-120 கடைகள். அத போய் இந்த கீதா ஜீவன், அவங்க என்ன செக்குலர், அந்த கீதா ஜீவன் போய் கோவில் இடத்துல கட்டினதை திறந்து வச்சிருக்காங்க. ஆனால் யாத்திரிகர்களுக்கு, பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்ய மாத்திரம் கோவில் நிலத்துல கட்டடங்கள் கட்டணும்னு ஏற்கனவே 7 ஜூலை 2021 சுவமோட்டோ கேஸ்ல தீர்ப்பு இருக்கு. அப்படி இருந்தும் ஹிந்து கோவில் இடங்களை அபகரிக்கின்ற தீய அரசு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதுக்கு அவர் பேர் என்ன, சேகர் பாபுவோ அல்லூலியா பாபுவோ, ஏன்னா அவர் உற்சாகம் அல்லூலியா பேசுறாரு, அதனால சொல்றேன்னா அவரோ பதில் சொல்ல முடியுமா? ஆகவே இந்த ஹிந்து விரோதிகள், கோவில்களை லூட்டு பண்ணக்கூடிய லூட்டர்ஸ், they should be removed. இதை ஒரு ஹிந்துவும் புரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.